ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வெயிட் லாஸ் 160 டேஸோட சேலஞ்ச் டே வந்து 7 தான். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் நான் வந்து 1 வீக்கில் எவ்வளோ கேஜி நான் குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஏன்னா நான் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன், சப்ஸ்கிரைப் பண்ண விட்டுருவேன். திருப்பி நான் அந்த வீடியோவை நான் தொலைவுறப்ப எனக்கு வந்து அந்த வீடியோ வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தொலைவுறப்ப அது டக்குன்னு கிடைக்கும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் நான் வந்து உடல் எடை குறிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 5-6 பொருள் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, ஓகேங்களா? நல்லா ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து வளவலன்னு நிறைய பேசுகிறேன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நான் வந்து பேசி முடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு 8 மணி போல் தான் எழுந்திரிச்சேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு நைட்டு 3 மணிக்கு வந்தார். அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு கார் வாங்கிட்டு வந்திருந்தார். அது வந்து ஒரு 30,000. அது வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுலேயே 1 மணி நேரம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. அதில் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு 8:45 வந்து காலையில் சியா சீட்ஸும் லெமனும் பிழிஞ்சு விட்ட கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா பிழிஞ்சு காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிஞ்சீரகம் ஒரு 10 நிமிஷம் கழித்து குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சினேன், அது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஹஸ்பண்டு ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து அரேபியன் டேட்ஸ், சரி அரேபிக் சைடில் இது இந்த பிஸ்கட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆமாம். அந்த பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அதில் வந்து ஒரு 2 பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டேன். வயிறே பசிக்கவே இல்லை. சரி நம்ம பசிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சி வச்சுருந்தேன். சரி 10 மணி ஆச்சு, நான் காய்ச்சி வச்சுட்டேன். 10 மணி ஆச்சு பசிக்கல, 11 மணி ஆச்சு பசிக்கல. கடைசியில் அது வந்து நான் மதியம் லஞ்சுக்கு தான் நான் சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. ஓட்ஸ் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்ச ஓட்ஸ் கஞ்சியை மதியம் 12 மணிக்கு தான் சாப்பிட்டேன், 12:30 தான். ஸோ அதனால் வந்து டேரெக்டாக வந்து மதியம் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் லஞ்சு தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் அந்த காரை வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அவளை உட்கார வச்சு ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம். அது கரண்ட்டு வேறு இல்லை. ஸோ அதனால் அப்படியே வந்து டைம் போயிடுச்சு. கொஞ்சம் பெட்ஷீட்லாம் துவைக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் குல்ட்டெல்லாம் அலசி போட்டுட்டு உட்காரதுக்குலாம் டைம் இல்லை. 1:30க்கு 2:30க்கு ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். இல்லை சரி 2:45 ஐயோ 2:15 ஸ்டார்ட் பண்ணேன். வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு 3:30 ஆயிடுச்சு. 3:30க்கு தான் போய் நான் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால்கார் வந்துடுவாங்க 4 மணிக்கு. கடைன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்போ தான் குளித்தேன். என்னென்னு தெரியல, தலைக்கு தான் குளிச்சிருந்தேன். ஹெட் பெயின் லைட்டாக இருந்துச்சு, அப்படியே தலை வலிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால ஒரு கப் ஆஃப் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். பாப்பா ஆட்டமிரு. காஃபி வந்து 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து ஒரு சாயங்காலம் ஒரு 4:30 இருக்கும், 4:30 போல் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பிஸ்கட், இந்த பாப்பா நான் சொன்னேன் இல்லையா அந்த பிஸ்கட்டில் வந்து சுகர் ஃப்ரீ தான், ரொம்ப வந்து கலோரிஸ் கம்மி தான். அந்த பிஸ்கட்டு 2 எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு இருட்டாயிருச்சா. அதுக்கப்புறம் நம்ம தான் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிட்லையே, ஓட்ஸ் கஞ்சியோடு இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தோசை தான் ஊற்றினேன், ப்ரோட்டீன் தோசை. அந்த மாவு இன்னும் இருக்குது. நான் வந்து ஒரு கொஞ்சமாக தான் ஆட்டினேன். அது வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா உப்பு போடாமல் நம்ம வச்சு ஆட்டினோடனே உள்ளே தூக்கி வச்சுட்டு கரைக்கும் போது உப்பு போட்டு நம்ம கலக்கி ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக மாவு புளிக்காது. நான் அந்த மாதிரி தான் செய்வேன். ஏன்னா வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே உப்பு போட்டு வச்சிட்டோம்னா நல்லா புளிச்சு போயிடுது, சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். எனக்கு வந்து அதிகமாக புளிச்சா அந்த டேஸ்ட்டே பிடிக்காது. எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி. தயிர் அப்புறம் வந்து இந்த இட்லி தோசை ரொம்ப புளிச்சு போச்சுன்னு வச்சுங்களேன், அது கடைசியில் அது கீழே தான் கொட்டுவோம். அதனால் வந்து புளிக்காத மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிடுவேன். பிடிச்சிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு அப்புறம் உழுவுற. அந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாவு வேஸ்ட் ஆகாது, புளிச்சு போகாமல் இருக்கும் சீக்கிரம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டை வந்து நான் கிரில் சிக்கன் தான் வாங்கிட்டு சொன்னேன். நான் வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சா சாப்பிட்டு. சரி அதனால் கிரில் சிக்கன் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். அதுதான் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன், இன்னும் வரலை. அவங்க வந்தவொடனே வந்து அதையும் வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைமிங் வந்து நைட்டு ஒரு 8 மணி ஆயிடுச்சு. நைட்டு 8 மணிக்கு நான் வந்து இன்றைக்கி வாக்கிங் போகிறது சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, 4:30க்கெல்லாம் டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு நம்ம வந்து வாக்கிங் போகலான்னு பார்த்தோம். நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எங்கிட்டாவது மழை வந்து கடைன்னு மழை வந்து நனைஞ்சிருச்சோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் போகல. இந்த கார்டனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதுக்கு வந்து செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீட்டிலே ரெடி பண்ண உரம் தான் இருந்துச்சு. அந்த உரத்தெல்லாம் கொஞ்சம் செடிக்கு போட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து 6:30 ஆயிடுச்சு. பக்கத்தில் ஒரு அப்பாயி வருவாங்க, அவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி அவங்கள போய் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். மணி 7 மணி ஆயிடுச்சு. அப்படியே வந்து தோசை ஊற்றிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. 7:30க்கெலாம் சாப்பிட்டு நான் எத்தனை தோசை எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். 2 தோசை கம்மியான குவான்டிட்டி, ஒரு 3/4 கரண்டி மாவு ஊற்றி நல்லா பெரிய தோசையை நல்லா ரோஸ்ட் மாதிரி ஊற்றிட்டேன். 2 தோசை 3/4 கரண்டி மாவில் ஊற்றினேன். ஏன்னா வந்து 1.5 கரண்டி மாவு ஊற்றி தோசை விட்றதுக்கு 3/4 கரண்டி மாவு ஊற்றி தோசை விட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மாவோட குவான்டிட்டியை கம்மியாக ஊற்றி தோசை விட்டு ஒரு 2 தோசை எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கும் அதே தோசையை நான் ஊட்டி விட்டுட்டேன், தக்காளி சட்னி கூட வச்சு. என்னோடய வயிற்று காலையிலேருந்து காய போட்டிருக்கேன் கொஞ்சம். ஸோ அதனால் பசிக்கலை, காயப்பட்டுங்கிறத விட பசிக்கலை. ஒருவேளை எனக்கு கருஞ்சீரகம் குடிக்கிறதுனால தான் எனக்கு பசி இல்லையா அப்படின்றது என்னால் தெரியல. அது ஒரு மேபி அதுவாக கூட இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு 5-6 பொருள் நான் சொன்னேன் இல்லையா. சியா சீட்ஸ் வந்து ரொம்ப வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பார்த்துட்டேன், நிறையா வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். சியா சீட்ஸ் ஒரு வயிற்றில் காலையில் லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டு வேணா ஹனி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி கூட நம்ம வந்து நான் முதல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு நிமிஷம், நான் வந்து முதல்ல வந்து இஞ்சி நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 65 கிலோ இருந்தேன். அப்போயே என்னை வெயிட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் காலேஜ் போயிட்டுருந்தேன். என்னோடய ஐடியல் வெயிட் வந்து ஸ்கூல் படிக்கையிலேருந்து காலேஜ் படிக்கிற கல்யாணம் ஆகிற வரைக்குமே என்னோடய 65 வெயிட்லேயே தான் இருந்தேன். அதுக்கு மேலேயும் போகலை, அதுக்கு கீழேயும் வரல. ஒரே ஒரு டைம் நான் வந்து 75 கிலோ வந்துட்டேன். ஏன்னா வந்து எனக்கு கால் ஆக்சிடென்ட் ஆகி 6 மாதம் வந்து நடக்க முடியாமல் பெட்லேயே இருந்தேன். ஸோ குளுக்கோஸ் மாத்திரை மெடிசன் அது இதுன்னு எடுக்கவும் என்னோடய வெயிட் 75 கிலோ போயிடுச்சு. ட்ரெஸ் ஒன்று கூட பார்த்தல. அதுக்காக வந்து நான் அப்போ ட்ரை பண்ண ஒரு இதுதான், இஞ்சி லெமன் கட் பண்ணி போட்டு இஞ்சி திருவி சேர்த்துக்கணும். நல்லா 2ஐயும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம காலையில் வெறுவீத்தில் குடித்தோம் அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை யூடியூப்பில் தான் பார்த்தேன் அப்பயே. அதுவுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இஞ்சி. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நான் லெமனு சியா சீட்ஸில் போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா லெமன் டீ, லெமன் காஃபி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி குடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர். இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து பல்லில் பட்டா வந்து பல்லு வந்து ஈரெல்லாம் கரைஞ்சிரும், அப்படி இந்த இவரெல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் சைடர் நமக்கு எதுக்கிட்ட அந்த ரிஸ்க்கு இருக்கிறதே இருக்குது. அது வந்து ஸ்ட்ரா வச்சு தான் குடிக்கணுமாமா. அது வந்து அப்படியே நம்ம பல்லில் வச்சு பண்ணி குடித்தோம் அப்படின்னா இந்த ஈறுகள்லாம் வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ரிஸ்கெல்லாம் வேண்டவே வேண்டாம். அந்த ரிஸ்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அந்த வேலைக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா அதை தவிர இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது. நம்ம அதனால் அந்த ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நீங்கள் யாராவது ஆப்பிள் சைடர் வினிகர் அந்த இது ட்ரை பண்ணியிருக்கீங்க வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா மறக்காமல் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இது அப்படின்னு சொல்லாதீங்க, வளரிட்டேன். கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகுதா என்னன்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நானுமே வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து கடுக்காய் பொடி, கரிஞ்சீரகம் இந்த ரெண்டையும் வந்து நாட்டு மருந்து சித்தா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்ருக்கேன் வெயிட் லாஸுக்கு. இது ரெண்டும் எடுத்தால் மட்டும் பத்தாது, இது வந்து நல்ல எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். அவர் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. நம்ம எங்கடா அவ்வளோ நேரம், நம்ம 1 மணி நேரம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு
ஆனால் கண்டிப்பாக கடுக்காய் பொடி நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும். மசில்ஸை வந்து ஃபிட் பண்ணும். இந்த தொலைன்னு இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணும். சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் கடுக்காய் பொடியும் கரிஞ்சீரகமும். சித்தா டாக்டர் சொன்னேன், என் ஹஸ்பண்டு முதல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் வந்து எனக்கு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த விஷயத்துக்கு வரேன். 7 days நான் வந்து 1.5 kg டார்கெட் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து 1.4 kg நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு 150 கிராம் தான் என்னோட இது வந்து மிஸ் ஆகிருக்கு. அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வீக்லி சேலஞ்சை நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்கே நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து 30 கிலோ வந்து 160 நாளில் நம்மளால குறைக்க முடியும். இந்த வீக்லி சேலஞ்சில் நீங்கள் யாராவது சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணி நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கேஜி குறைச்சிருக்கீங்க இந்த வீக்கில் அப்படிங்கிறத. ஓகேங்களா? இந்த வீடியோவில் எனக்கு வந்துச்சு. டாடா பை பாய். நாளைக்கு பார்க்குறேன். ஏமோ நான் வரேன். மணி வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 8:45 ஆகுது. ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு நான் 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அதனால தான் இது வந்து காலையில் சியா சீட்ஸ் போட்டு லெமன் பிழிஞ்சு விட்டு சுடு தண்ணி ஹாட் வாட்டராக எடுத்துக்கிறேன். வெதுன்னு இருந்தால் போதும், ரொம்ப சூடாக குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சோண்டு புளிப்பாக இருக்குது. புளிப்பாகிறதுனால ஒரு மாதிரி குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. புளிப்பு கூட ஓகே, கசப்பு தான் ரொம்ப கமட்டிக்கிட்டு வரும். இட்ஸ் ஓகே. அடுத்து கரிஞ்சீரகம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் குடிக்கணும், உடனே குடிக்கக்கூடாது. காரம் இல்லையா?